இந்த கேள்வியில் சேர் பண்ணி கேட்டிருக்காங்க. இங்கே என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்டில் எனக்கு நமக்கு ஒரு 1/3ங்கிற ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மதிப்பு என்ன பண்ண நம்ம ஃப்ரெண்டில் எப்படி வச்சுக்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் உள்ள எதுவுமே பண்ண வேணாம். என்ன பண்ண சொல்லி ஜஸ்ட் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/3 இருக்குல்ல, அந்த பவர் என்ன பண்ணணும் அப்படின்னா n-1 சொல்லி போடணும். அதை போட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்டில் நம்ம சும்மா வச்சுட்டா மட்டுமே போதும். அதை என்ன பண்ண வேணாம், நம்ம உள்ள எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னு சொல்லி பாருங்கள், இது வந்து ஃபார்முலா. இங்கே நமக்கு என்ன வேல்யூ இருக்கும், ஃப்ரெண்டில் என்ன இருக்கும், மேபி 1/5னா 1/5 போடணும், 1/6னா 1/6 போடணும். என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டில் போட்டுக்கோங்க. பவர் n-1. இதில் n எதை ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட வரிசை. இது என்ன இருக்குது, நமக்கு ஒரு 3/3 இருக்கு இல்லையா, 3 ரோ இருக்குது, 3 என்ன இருக்குது, காலம் இருக்குது. இதான் என்ன சொல்லுவாங்க, நமக்கு அதோட என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சதுரணி மட்டும்தான், அதனால் நமக்கு என்ன இருக்கும், n எப்போவுமே சமமாக தான் இருக்கும். இப்போ 3 போடும் அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கு பதில் அப்போ என்ன வரும், 3 - 1. ஸோ அப்போ என்ன வருது, 2. அப்புறம் நமக்கு என்ன வரும், 1/3 பவரில் 2 வருது. அப்போ என்ன வருது, நமக்கு 1/9. இது என்ன பண்ணுங்க, பண்ணும்போது முன்னாடி போட்டுகிட்டே இருங்க. மற்றபடி நம்ம என்ன பண்ண வேணாம், எதுவுமே உள்ளே பண்ண வேண்டிய தேவை இதில் நம்ம கண்டிப்பாக இல்லை. ஃப்ரெண்டில் 1/9 நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளே என்ன பண்ணலாம், இந்த அணிக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், சேர் பண்ணி கண்டுபிடிச்சா போதும். இந்த 1/3 பற்றி நம்ம என்ன பண்ண வேணாம், இதுவும் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, அதுக்கு -2 1 2 1 -2 2. அணி எழுதும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக செக் பண்ணி எழுதிக்கோங்க. ஏன்னா ஒரு சைன் மாறினா நம்ம ஆன்சர் மாதிரி போயிடும். ஸோ பாருங்கள், 2 2 1 கரெக்டாக இருக்கு எல்லாமே. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இனிமேல் என்ன பண்ண போகிறோம், நம்ம அதோட ஃபஸ்ட்டு இணைக்கார எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். ஸோ முன்னாடி என்ன போட்டுக்கோங்க, 1/9 முன்னாடி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் உள்ள என்ன பண்ண, நம்ம ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு உறுப்பு என்ன பண்ணுவோம், பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் அடையாளம் போட்டுக்கோங்க. ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. என்ன பண்ண போகிறோம், முதல் உறுப்பு பண்ண போகிறோம். அப்போ அது இருக்கிற ரோ காலம் என்ன பண்ண போகிறோம், விட போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள், இந்த ரோ காலம் போயிடும். ஸோ அப்போ என்ன வருது, நமக்கு 2. இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு மைனஸ் வரும். சோதனை என்ன நம்மளுக்கு ப்ளஸ் வந்துடும். ஸோ அவ்வளோதான், 2 + 4. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த உறுப்புக்கு போகலாம். அடையாளம் மைனஸ் போட்டுக்கோங்க. அந்த ரோ காலம் என்ன பண்ணலாம், விட்டுடலாம். அப்போ என்ன வருது பாருங்கள், -4 -2. அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த உறுப்பு போக போகிறோம். சிம்பிள் என்ன வரும், நமக்கு அடையாளம் என்ன வரும், ப்ளஸ் வந்துடும். அதுக்கு பாருங்கள் என்ன வருது பாருங்கள், 4 - 1. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, நம்ம முதல் வரிசை என்ன பண்ணிச்சு கண்டுபிடிச்சி போட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த வரிசைக்கு வந்துடலாம். ஸோ அடையாளம் போட்டுக்கோங்க, மைனஸ். ஸோ என்ன பண்ணலாம், அதோட ரோ காலம் என்ன பண்ணலாம், விட்டுடலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், 4 + 2. அடுத்த என்ன பண்ணலாம், நடுவுறுப்பு பண்ண போகிறோம். ஸோ அடையாளம் என்ன வரும், ப்ளஸ். அந்த ரோ காலம் என்ன பண்ணிங்க, விட்டுக்கோங்க. அப்போ என்ன வருது பாருங்கள், 4 - 1. அடுத்த என்ன பண்ணலாம், அடுத்த உறுப்புக்கு போகலாம். ஸோ அப்போ என்ன ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. அந்த ரோ காலம் என்ன பண்ணி விட்டுக்கோங்க, -4 - 2. ஸோ அவ்வளோதான். அடுத்த என்ன பண்ண போகிறோம், கடைசி வரிசை பண்ண போகிறோம். ஸோ அடையாளம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே என்ன வந்து பாருங்கள், 4 - 1. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த உறுப்பு பண்ணலாம். அடையாளம் மைனஸ். ஸோ இப்போ என்ன வரும் பாருங்கள், 4 + 2. அடுத்து லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், கடைசி உறுப்பு பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், நமக்கு அடையாளம் ப்ளஸ் போட்டுக்கோங்க, 2 + 4. இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. இனிமேல் என்ன பண்ணலாம், இதை நம்ம சுருக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஒன்று என்ன பண்ணலாம், சுருக்கி போட ஆரம்பிப்போம். அடையாளத்தை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ 1/9 உள்ள இருக்குது 6. இங்கே இருக்கு பாருங்கள், உள்ள நமக்கு என்ன வந்துடும், -6 வரும். வெளியே இருக்கு நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக என்ன வந்துடும், 6. இங்கே இருக்குது பாருங்கள் 3. இங்கே பாருங்கள் -6. இங்கே இருக்கு திரும்ப 3. இங்கே நமக்குள்ளே என்ன வருது, -6, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 6. அடுத்து பாருங்கள் திரும்ப 3 -6 6. இவ்வளோ தான். இது அப்படியே வச்சுட்டா போதும், நம்ம எதுவும் பண்ண வேணாம். இதுதான் இணை காரணி அணி. அடுத்து நம்ம பண்ண இதோட சேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ண, நம்ம நிரல் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், நிறைய மாற்ற போகிறோம். அதை என்ன பண்ணலாம், பண்ண ஆரம்பிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் A 1/9 இது மாற்றிடாதீங்க, அது அப்படி தான் இருக்கும். அதுக்கு தெரிஞ்ச தலைகீழ் மதிப்பு போடாதீங்க, அது தப்பாக போயிடும். அந்த 1/9 அப்படி தான் இருக்கும். அணியை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஸோ மாற்றலாம். 6 -6 3 6 3 -6 3 6 6. இதுதான் நம்மளோட சேர்ப்பு அணி. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம்.